சினி தமிழ் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியினுடைய கொடி திருப்பலா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்டவர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா புஷி ஆனந்த் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியோட கொடியை பற்றி அதிகமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணல. முக்கியமாக சொல்லணும்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கொடியில் 2 யானைகள் இருக்கும். அந்த 2 யானைகளையும் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இது வந்து ஆப்பிரிக்கன் யானமாக இருக்குது, இந்தியன் யானமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களும் இந்த கொடியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணல. ஸோ அதே நேரத்தில் வரக்கூடிய 22ஆம் தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெற போது அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோடைய கொடியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் மேற்கொண்டு அரசியலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறதாகவும் தெரிய வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தம் சாங் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆத்தம் சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2 யானைகள் வந்து ஒரு ஊர் மக்களை வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் குதிரையில் வர மாதிரியும் 2 யானைகள் வந்து அந்த அட்டகாசம் செய்யக்கூடிய 2 யானைகள் வந்து அடித்து துரத்துற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பம் சாங்கோட ஸ்டார்டிங் இருக்கும். மிக பிரம்மாண்டமாக அந்த ஆல்பம் சாங்கை டிசைன் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஆல்பம் சாங்கில் வரக்கூடிய ஒரு வரி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 3 எழுத்து மந்திரம் சொல்ல மீண்டும் காலம் பிறக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு 3 எழுத்து, அண்ணா அவர்களுக்கு 3 எழுத்து, விஜய் அவர்களுக்கு 3 எழுத்து. இது வந்து ஒரு திராவிடம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட கொடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் எடுக்கிறது நான் உங்கள் விஜய் துரைசாமி. அதே நேரத்தில் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் எடுக்கிறது நான் உங்கள் துரைசாமி.